அனைவருக்கும் காலை வணக்கம். கார்மேல் ஃபட்டிமா தாயின் பரிந்துரையும் ஆண்டவருடைய நிறைந்த ஆசீரும் உங்கள் எல்லோர் மீதும் இருக்க இறைவனை வேண்டி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த ஊடக சந்திப்பு மூலமாக கடந்த ஒரு வருட காலமாக நமது கல்லூரி தனது 125 ஆண்டை குவாஸ்குவிஸ் சென்டெனியல் ஆண்டை மிக சிறப்பாக பலருடைய உதவியோடு ஆண்டவருடைய நிறைந்த ஆசீரோடு இரக்கத்தின் மூலமாக அது நிறைவு செய்து இன்றைய தினம் நாங்கள் ஒஃபிஷியலாக அல்லது அதிகாரப்பூர்வமாக இந்த ஜூபிலி ஆண்டை நிறைவு செய்வதோடு மாத்திரமல்ல, இந்த ஜூபிலி ஆண்டிற்காக உருவாக்கப்பட்ட நிறைவேற்றுக்குழு அவற்றோடு இணைந்த 6 உபக்குழுக்களையும் அவருடைய செயற்பாடுகளை இன்றையோடு நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். அதன் தொடர்பான சில விடயங்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வதன் நோக்கமாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் இன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆகவே இதன் மூலமாக இந்த கல்லூரியின் பழைய மாணவர்கள், உலகெங்கும் வாழும் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், ஏனைய அனுசரணையாளர்கள், பழைய முன்னாள் ஆசிரியர்கள், தற்போது பாடசாலை பிரதி உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா பணியாளர்கள், மாணவர்கள், இன்னும் குறிப்பாக இந்த ஓராண்டை சிறப்பாக செயற்படுத்துவதற்கு எம்மோடு உறுதுணையாக இருந்த எமது செய்திகளை சரியான முறையில் எங்களுடைய பாடசாலையோடு தொடர்பட்ட அனைவருக்கும் எடுத்துச் செல்வதில் எம்மோடு சேர்ந்து பயணித்த சகல ஊடகவியலாளர்கள் அனைவரையும் விழித்து உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிரியை மீண்டும் வேண்டி இந்த சந்திப்பை மூலமாக உங்களோடு நான் உரையாட இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் இந்த கல்லூரியின் 125 ஆண்டை கொண்டாட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை பாடசாலை ஆசிரியர்கள், பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலை முகாமைத்துவ குழு போன்ற எல்லோரோடும் கதைத்து இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடுவது முறையே தகுதியானது, கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக ஜூபிலி நிறைவேற்று குழு உருவாக்கப்பட்டது. அதோடு வேலைகளை இலகுவாக பயின்று எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் 6 உபக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதன் தலைவர்கள் பொறுப்பாக இருந்து ஒவ்வொரு குழுவிலும் 20 அங்கத்தவர்களை கொண்டு இந்த ஜூபிலி ஆண்டை மிகவும் சிறப்பாக நாங்கள் செய்திருந்தோம், எல்லோருடைய ஒத்துழைப்பின் மூலமாக. அந்த வகையிலே நாங்கள் இந்த ஜூபிலி ஆண்டை எவ்வாறு மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தும் நோக்கிலே நாங்கள் இன்று நடக்கின்றது போல கடந்த ஆண்டு நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த ஆண்டு செயற்திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்து, சென்ற வருடம் நாங்கள் 10ஆம் மாதம் 13ஆம் தேதி எங்களுடைய கார்மேல் ஃபட்டிமாவுடைய தினத்தன்று நாங்கள் ஆரம்பித்து பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பல செயற்திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு குறிப்பாக இதனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். இந்த ஜூபிலி ஆண்டினுடைய சிறப்பிக்கிற நோக்கம் முதலாவது எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறது. 125 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த கல்லூரி மூலமாக இந்த மனுக்குலத்துக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்வது முதலாவது நோக்கமாக இருந்தது. இரண்டாவதாக இந்த பாடசாலையிலே பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர்கள், அதிபர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், இவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்வது. இன்னும் ஒரு நோக்கமாக தற்போது வாழ்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இவர்களுக்கு இந்த கல்லூரியினுடைய பாரம்பரியங்களையும் இந்த கல்லூரிக்கே உரித்தான தனிச்சிறப்புகளையும் எடுத்து எம்பி எதிர்காலத்தில் இந்த கல்லூரியை நிலைத்து நிற்க செய்வது.
அத்தோடு இந்த காலத்திலே இந்த மாணவர்கள் மத்தியில் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் திறமைகளை வெளிக்கொணர்ந்து எல்லோருமாக ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்வை கொண்டு வருவதற்காக இவ்வாறான பல செயற்திட்டங்களை நாங்கள் தீட்டி நோக்கங்களுக்காக இந்த ஜூபிலி ஆண்டு உருவாக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் நான் ஜூபிலி குழுவின் தலைவர் என்ற முறையிலும் இந்த கல்லூரியுடைய அதிபர் என்ற முறையிலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டை சிறப்பிக்க உருவாக்கப்பட்ட இந்த குழுவினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய ஸ்ரீரங்கன் அவர்கள், பொருளாளர் மதிப்புக்குரிய நிர்மலகுமார், இவர்களோடு 6 உபக்குழுக்களின் தலைவர்கள், ஏனைய உறுப்பினர்கள், அனைத்து நிர்வாக உறுப்பினர்கள், பாடசாலையினுடைய பிரதி உதவி அதிபர்கள், பகுதித் தலைவர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், இவர்களோடு எமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து ஆலோசனைகள் வழங்கி அனுமதிகள் வழங்கி எங்களை உற்சாகப்படுத்தி சிறப்பாக நடக்க உதவி செய்தவர் ஒருவர் இருக்கிறார். மிக முக்கியமான ஒருவர் எமது கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் திரு சகுதுல் நஜீம் அவர்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த கல்லூரி நன்றி சொல்கிறது. இன்னும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டை நாங்கள் வெறும் நிகழ்வுகளோடு மாத்திரமல்ல, பல்வேறு செயற்திட்டங்கள், மாணவர்கள் ஆசிரியருக்குரிய செயற்திட்டங்கள், கரிக்குலம் தொடர்பான செயற்திட்டங்கள், பகுதிய வள செயற்திட்டங்கள் போன்ற செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து குறிப்பாக பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியருடைய பங்களிப்புடன் இவை நிறைவேற்றி இருக்கிறது. அந்த வகையிலே உருவாக்கப்பட்ட எங்களுடைய குழு தனது பணியை முடிவு உறுத்த இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே மீண்டுமாக நாங்கள் நன்றி கூறுவதோடு, குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த ஆண்டினுடைய செலவுகள் யாவும் நாங்கள் முறையே செலவழிக்கப்பட்டு இறுதியாக கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கறிக்கை நிதி வழங்கி அனைவருக்கும் கொடுப்பதென்று நாங்கள் தீர்மானித்து இன்றைய தினம் அந்த நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இந்த கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கறிக்கை புத்தக வடிவிலே அது அச்சிடப்பட்டு நாங்கள் ஏறக்குறைய 500 புத்தகங்கள் அடித்திருக்கிறோம். நிதி வழங்கிய அனைவருக்கும் இந்த புத்தகங்கள் வழங்கப்படும். அதோடு எங்களுடைய கல்வி திணைக்களம், மாகாண கல்வி திணைக்களம் இவர்களுக்கும் தகவலுக்காக இவை வழங்கப்படும். ஆகவே இன்றைய தினம் நான் நன்றி கூற கடமைப்பட்டுகிறேன். சகலருக்கும் பேர் குறிப்பிட நான் விரும்பவில்லை. சில பேருடைய பேரை நான் தவற விட்டுருவேன். அந்த வகையிலும் சகல விதத்திலையும் சரீர உதவி, ஆலோசனைகள், குறிப்பாக நிதி, இந்த நிர்வாகத்தின் மீதும் இந்த ஜூபிலி கமிட்டியின் மீதும் முழு நம்பிக்கை கொண்டு பெருந்தொகை நிதியை வழங்கிய நமது பழைய மாணவர்கள், பெற்றோர், நல விரும்பிகளுக்கு நான் இந்த வழியிலே நன்றியை கூறுகிறேன். அதோடு மீண்டுமாக தொடர்ந்து பயணித்த ஒவ்வொரு நிர்வாக உறுப்பினருக்கும், உபகுழுக்களின் நிர்வாக உறுப்பினர்களுக்கும், விசேட விதமாக எனது பாடசாலை நிர்வாகத்தினருக்கும், ஆசிரியர்களுக்கும், எம்மோடு சேர்ந்து பயணித்த ஊடகவியலாளர்களுக்கும் எனது விசேட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வேளையிலே இந்த நிதி அறிக்கை உங்களிடம் கிடைக்கப்பெறும் போது நீங்கள் அவற்றை பார்வையிடலாம். இதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள், அத்தோடு இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் ஒரு வருடமாக மேற்கொண்ட செயற்பாடுகள் அடங்கிய அறிக்கைகள், செய்யப்பட்ட வேலை திட்டங்கள் சகலதும் பாடசாலை அலுவலகத்திலே அவை வருகின்ற கால சந்ததியினருக்கு ஒரு ஆவணமாக, டாக்குமெண்ட்டாக இருக்கும். வருங்காலத்திலே அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்பதனால் அதிபருடைய காரியாலயத்திலே அதுக்கென்று ஒரு அறை அமைக்கப்பட்டு அவை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த வழியிலே அறிய தருவதோடு, பழைய மாணவர்கள், இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறவர்கள், பாடசாலையுடைய தொடர்பட்ட அனைவரும் பாடசாலைக்கு வரும்போது அவ்வாறான ஒரு ஆவணங்களை, இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சகல செயற்திட்டங்களையும் நீங்கள் பார்வையிடலாம் என்றும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதோடு,
பாடசாலை நேரங்களில் நீங்கள் யாராவது இந்த ஆண்டு அறிக்கை தொடர்பாக கணக்காய்வு செய்யப்பட்ட அறிக்கை தொடர்பாக அல்லது கடந்த ஒரு ஆண்டு நாங்கள் மேற்கொள்ளப்பட்ட செயற்திட்டங்கள் தொடர்பாக யாராவது நீங்கள் விளக்கங்கள் பெற விரும்பினால், மேலதிக தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் எப்போதும் என்னுடன் பாடசாலை நேரத்திலோ நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறிக்கொண்டு, மீண்டும் இந்த கல்லூரி துறவிகளால் நல்ல அர்ப்பணமுள்ள பொதுநிலைகளால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு ஆலவிருச்சம் போல் இன்றைக்கு இன மத பேதமின்றி கல்வியோடு சேர்ந்த ஆன்மீகத்தையும் ஒழுக்கத்தோடு சேர்ந்த பண்பையும் விழுமியங்களையும் கொடுக்கிற இந்த கல்லூரி தொடர்ந்தும் காலகாலத்துக்கும் அதனுடைய பணியை இந்த மக்களுக்கு எவ்வித வேறுபாடுமின்றி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, எனக்கும் இந்த ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு பாடசாலையிலையும் சிறிய காலம் ஒரு அதிபராக பணியாற்ற கிடைத்தது நான் ஆண்டருடைய ஒரு பேராக நினைக்கிறேன். அதிலேயும் குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே உங்களோடு சேர்ந்து பயணிக்க எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். நல்ல ஒரு ஞாபகங்கள், இங்கே வாழ்ந்த காலங்கள், இந்த உங்களோடு சேர்ந்து பயணித்தவர்கள் காலம் மிக மகிழ்ச்சியானது. பலருடைய ஒத்துழைப்பு நிறைய கிடைத்தது, அதை நான் உணர்ந்தேன். ஆண்டவருடைய ஆசை நிறைந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஆகவே இந்த குழுவின் தலைவர் என்ற முறையிலும் அதிபர் என்ற முறையிலும் நான் நன்றி கூறுவதோடு, இன்றையிலிருந்து இந்த ஜூபிலி குழு, நிர்வாக குழு, உபக்குழுக்கள் அனைத்துடைய செயற்பாடும் நிறுத்தப்படுகிறது. அந்த குழு பாவித்த அனைத்து டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள், குறிப்பாக செக் புத்தகங்கள், கணக்கு, ஏனைய லெட்டர்ஹெட் போன்ற அனைத்தும் பாவனையிலிருந்து நிப்பாட்டப்படுகிறது, பாவனையற்று காணப்படும். அத்தோடு இந்த ஜூபிலி குழுவினுடைய பெயராலோ அல்லது உபக்குழுக்களின் பெயராலோ எந்தவித நடவடிக்கையும் இன்றிலிருந்து மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் தெரிவித்து, இன்றையிலிருந்து இந்த குழுவினுடைய செயற்பாடு முற்றுமுழுதாக நிறுத்தப்படுகிறது என்பதையும் சகலருக்கும் நான் அறிவித்துக் கொள்வதோடு, மீண்டும் ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கும். இந்த உள்நாட்டிலே இருக்கிறவர்கள், தற்போது எனக்கு முன்னால் இருக்கிறவர்கள், இன்னும் இந்த காணொளி மூலமாக இந்த செய்தியை கேட்க இருக்கிறவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் இருக்கிற பழைய மாணவர்கள், அன்புக்குரிய பெற்றோர், ஆசிரியர்கள், நல விரும்பிகள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய ஆசிரை வேண்டி விடைபெறுகிறேன். மீண்டும் எங்களுடைய ஊடகவியலாளருக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த காலத்தில் செய்திகள் பலவாறான செய்திகள் வரும். சரியான செய்தியை கொண்டு செல்கிற, உரியவர்களுக்கு சரியான செய்தியை கொண்டு செல்கிற பெரிய பங்களிப்பு ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சியில் ஊடகவியலாளருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது, காத்திரமானது. அவர் சொல்லுவதை மக்கள் நம்புவார்கள். ஆனால் இங்கே ஒரு வருடமாக எங்களோடு பயணித்தவர்கள் இந்த பாடசாலையை பற்றி, பாடசாலை தகவல்களை, சரியான தகவல்களை உரிய நேரத்தில் உலகம் கண்டு எடுத்துச் செல்வதில் மிக முக்கிய பங்களிப்பு செய்தார்கள். அவை நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை விழிக்காவிட்டாலும் இந்த எங்களோடு சேர்ந்து பயணித்த ஒவ்வொரு ஊடகவியலாளரையும் நான் மிகவும் கௌரவத்துடன் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் இந்த பாடசாலையோடு நீங்களும் இணைந்து எதிர்காலத்திலையும் இந்த பாடசாலையின் செய்திகளை எல்லாரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வாழ்த்தி, இறைவன் உங்களையும் ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், எங்களுடைய ஒருவரிடம் சேர்ந்து பயணித்த சகல நிர்வாக உறுப்பினர்கள், உபக்குழுக்களின் உறுப்பினர்கள் உங்களுடைய ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய தொழில்துறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், இந்த கல்லூரி முழுவதையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க எல்லோருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you all. தொடர்ந்தும் செயலாளர் அவர்களாலும் அதனைத் தொடர்ந்து பொருளாளர் அவர்களாலும் சிறிய நன்றியும் விளக்கமும் மேலதிக தகவலையும் வழங்கப்படும். அவை திரு செயலாளர் ரங்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
சொல்கிறாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. உண்மையிலே இந்த 125வது ஆண்டு என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாங்கள் மீடியா கான்ஃபரன்ஸ் ஒன்று வைத்து இந்த நிகழ்வுகளை பற்றி என்னுடைய தலைவர் விளக்கமாக கூறியிருந்தார். அது பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு திருப்பி நான் சொல்ல தேவையில்லை. அந்த அடிப்படையிலே எங்களுடைய அந்த சகல நிகழ்வுகளும் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய பாடசாலை நேரங்களில் நாங்கள் எந்த நிகழ்வுகளையும் நாங்கள் நடத்தவில்லை. அநேகமான நிகழ்வுகள் எங்களுடைய பாடசாலை விடுமுறை நாட்களாக இருந்தது. இல்லை பிற்பகல் வேளைகளை நாங்கள் நடத்தி இந்த மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளில் இந்த பாதிப்பு ஏற்படாதவாறு நாங்கள் எங்களுடைய செயற்திட்டங்களை தீட்டி இந்த நிகழ்வுகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதே போன்று இந்த நிகழ்வுகள் சிறப்பாகவும் விமர்சையாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெறுவதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றியமையாது. அந்த வகையிலே எங்களுக்கு சகல வழியிலும் இந்த 125வது ஆண்டு நிகழ்வை வழி நடத்திய நெறிப்படுத்திய எங்களோடு நின்று உழைத்த எங்களுடைய அதிபருக்கு நான் இந்த இடத்திலேயே முதல் கண் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களோட இணைந்து பயணித்த எங்களுடைய அந்த 120 உறுப்பினர்கள், அதாவது எங்களுடைய கமிட்டியிலே ஏற்கனவே 45 உறுப்பினர் இருந்தார்கள். மேலதிகமாக ஒரு குழுவிலும் 20 அடங்கலாக மொத்தமாக 123 பேர் நாங்கள் இந்த 125வது ஆண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நாங்கள் மிகவும் ஒன்றிணைந்து நாங்கள் பயணித்து இந்த நினைக்க முடியாத அளவுக்கு நாங்கள் இந்த பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வுகளை இந்த உலகுக்கு, இந்த நாட்டுக்கு நாங்கள் தெரிவித்து எங்களுடைய பாடசாலையினுடைய பெயரை நாங்கள் நிலைநிறுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஒரு செயலாளராக இருந்து செயற்படுவதற்கு வழங்கிய இறைவனுக்கு நான் முதல் கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய அதிபர், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், உங்களுடைய பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும், யாரோ பேர் தவற விட்டிருந்தால் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த 125வது ஆண்டு நாங்கள் ஆரம்பிக்கும்போது எங்களுடைய கைகளிலே ஒரு சதம் கூட எங்களுடைய அக்கௌண்ட்டோ எதுவுமே இருக்கவில்லை. அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த 45 மெம்பர்ஸும் நாங்கள் 1000 ரூபா படி நாங்கள் அந்த காசை இட்டு ஒவ்வொருத்தரும் அந்த கணக்கை எங்களுடைய HNB கிளையிலே, கல்முனை HNB கிளையிலே நாங்கள் எங்களுடைய 1000 ரூபாயை போட்டு நாங்கள் அக்கவுண்ட் திறந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 18.5 மில்லியன் கிட்ட நாங்கள் இதுவரையிலே செலவு செய்திருக்கின்றோம். அனைத்து செலவுகளும் எங்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பப்பட்டு, எங்களுடைய ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கணக்குகளை நாங்கள் செலவழிப்பது ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில் தான் நாங்கள் செலவழிக்கலாம். நினைத்த மாதிரி யாரும் செலவழிக்க இயலாது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இந்த கணக்குகள் ஒரு பட்ஜெட் ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டு அந்த பட்ஜெட் எங்களுடைய அந்த குழுவினால், எங்களுடைய 3 குழுக்கள் இருக்கின்றன. அதிலே அந்த பட்ஜெட் அனுப்பப்படும். முதலாவதாக எங்களுடைய ஈவெண்ட்ஸ் கமிட்டிக்கு அனுப்பப்படும். ஈவெண்ட்ஸ் கமிட்டினால் அது ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு அதன் பிற்பாடு அதிலிருந்து எங்களுடைய ஃபைனான்ஸ் கமிட்டிக்கு போகும். ஃபைனான்ஸ் கமிட்டி அதை செக் பண்ணி தேவையான விடயங்களை மாத்திரம் அனுமதித்து எங்களுக்கு அந்த அனுமதியை வழங்கி அதன் பிற்பாடு அப்ரூவலுக்காக எங்களுடைய மெயின் ஜூப்ளி கமிட்டிக்கு அனுப்பப்படும். அந்த மெயின் ஜூப்ளி கமிட்டி அந்த அப்ரூவ் பண்ணி அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த செலவுகளை மேற்கொண்டிருந்தோம். ஆகவே இந்த செலவுகள் கிட்டத்தட்ட 18.5 மில்லியன் நாங்கள் 1000 ரூபாய் நாங்கள்
போட்டு உருவாக்கப்பட்ட இந்த நிகழ்வு 18.5 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி எங்களுக்கு கிடைக்கப்பெற்று இந்த நிகழ்வுகளை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இறுதியாக எங்களோட கையில் வசம் இருந்த 1,47,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை எங்களோட கைவசமாக மீந்தியது மிச்சமாக இருந்தது. அந்த அடிப்படை அந்த அந்த மீதியை நாங்கள் எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு நாங்கள் நன்கொடையாக வழங்கி இந்த கணக்கை நாங்கள் ஜீரோவாக நாங்கள் க்ளோஸ் பண்ணி அதன் பிற்பாடு இந்த கணக்கு வழக்குகள் செய்யப்பட்டு எங்களுடைய கணக்காய்வு மட்டக்களப்பில் இருக்கின்ற ரவீந்திரா கோ என்ற ஆடிட் நிறுவனத்தினால் செவ்வாய் பார்க்கப்பட்டு இந்த கணக்கு வழக்குகள் சரியென செய்ததுக்கு பிற்பாடு எங்களுடைய தலைவர் கூறியது போன்று புத்தக வடிவிலே தயாரித்து இந்த எங்களுக்கு வழங்கிய ₹1 தந்த ஒரு 100 ரூபா தந்த ஆளிலிருந்து இந்த காசு வழங்கிய அனைவருக்கும் நாங்கள் வீடு தேடி இந்த புத்தகங்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கும் இந்த இடத்திலே மனமாக உண்மையிலே இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு உண்மையிலே ஒவ்வொரு நிகழ்வு நடத்தும் முன்னர் எங்களோட கையிலே எந்த விதமான பணமும் கையில் இருக்காது. இருந்தும் நாங்கள் இறைவனை எங்களுடைய ஃபெட்டிமா அன்னை எங்களை கைவிடவில்லை. அந்த அடிப்படையிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த நிகழ்வுகளை நாங்கள் முடித்திருக்கின்றோம். ஆகையினால் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய பொருளாளர் மற்றும் அதிபர் பிரதி அதிபர்கள் உதவி அதிபர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதோடு இங்கே வருகின்ற எங்களுடைய சகலருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி கூறி உண்மையில் இது வழங்கின எல்லாருக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு வழங்கிய சகலருக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு தரப்பட்ட இந்த பொருளாளர் பொறுப்பில் இதுக்குரிய கணக்கறிக்கைகளை தயார் செய்வதற்கு நான் இடமாற்றம் பெற்று சென்ற நாளிலிருந்து எனக்கு உதவி செய்த செயலாளர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த கணக்கறிக்கையானது தயாரிக்கப்பட்டு மட்டக்களப்பை சேர்ந்த தெய்வேந்திரா அசோசியேட் அவர்களால் கணக்காய்வு செய்யப்பட்டது. அவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆடிட்டர்ஸ். அதில் கொப்பி இதில் முழு விவரங்களும் எங்களுக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து பேருக்கும் இது கையளிக்கப்படும். இவன் 100 ரூபா கொடுத்த ஒருவருக்கும் இது கையளிக்கப்படும். மீண்டும் இது அறிக்கையை தயார் செய்வதற்கும் மற்றும் நான் பொருளாளராக இருந்த காலத்தில் எனக்கு தேவையான உதவிகள் செய்த சகலருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். எல்லார் சார்பிலும் குறிப்பாக எங்களுடைய செயலாளர், பொருளாளர், ஏனைய அனைவருக்கும் நான் நன்றி கூறுவதோடு இந்த கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கறிக்கையில் 3 விடயங்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, எங்களுடைய வங்கி கணக்கின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து வரவு செலவு விவரங்கள். இரண்டாவதாக, வங்கி கணக்கின் ஊடாக செல்லாமல் தனிப்பட்டவர்கள் அல்லது பேட்ச் ரீதியாக சேவை மூலமாக
உதவி செய்தவர்களுடைய பேர் விவரங்கள் இருக்கிறது. மூன்றாவதாக, எதிர்காலத்தில் தாங்கள் செய்ய இருக்கிற வேலை திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி இன்னும் முடிவிடாமல் அவற்றை மேற்கொண்டு வருகிறவர்களுடைய விவரங்கள் இந்த கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கறிக்கையில் இருக்கிறது. ஆகவே இவற்றையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டுமாக எல்லோருக்கும் நன்றி. யாராவது ஏதாவது இந்த ஆண்டினுடைய ஜூபிலி தொடர்பாக ஏதாவது கேட்க விருப்பம் என்றால், அல்லது உங்களில் யாருக்காவது அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் பயந்து கொள்ளணும்னு சொன்னால் இந்த ஒரு சில நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். யாராவது நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால்? கேட்டிருந்தாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு எப்படி செய்து முடித்தீர்கள் என்று எங்களுக்கு உண்மையிலே புரியவில்லை. ஆனால் இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் எந்தவித ஒரு சங்கடமும் இல்லாமல் சிறப்பாக முடிவடைந்தது. அதற்கு பாடசாலையில் தேங்க்யூ. வேறு யாராவது? Thank you. ஸோ நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இதனை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இதனை தொடர்ந்து ஒரு சிறிய சிற்றுண்டி நிகழ்வு இடம்பெறும். அனைவரையும் இதில் நின்று கலந்து செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, மீண்டுமான அந்த இறுதியான விடயம், இன்றுடன் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய ஜூபிலி குழுவை நாங்கள் செயலிழக்க செய்கிறோம். எந்தவித செயற்பாடும் இந்த ஜூபிலி குழுவினுடைய பெயரால் இடம்பெறாது என்பதையும் உங்களுக்கு நான் அறிய தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. தொடர்ந்தும் ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும். எல்லோருக்கும் நன்றி சொல்லி இறை ஆசிரியை வேண்டி விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.